எங்க அம்மா இதுல எவ்வளவு வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன தெரியுமா, நிறைய பிரியாணி வச்சு அந்த கைதி படத்துல சாப்பிடல, இது நிறைய சாப்பிடணும் போல பிரியாணி ஒரு வாரம் சண்டே வாங்கிடலாமா? இதுதான் பிஃபோர். இப்போ ஆஃப்டர் மாத்திட்டு காட்டு. குட் மார்னிங் லேடிஸ். லேடிஸா? சும்மா ஒரு சேஞ்சுக்கு வித்தியாசமா இருக்கட்டும். ஓ இதுக்கு மட்டும் கோரஸா பதில் சொல்றீங்களா? குட் மார்னிங்க்கு ஒரு பதிலும் வரல. குட் மார்னிங். குட் மார்னிங் மாப்பு. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சதா? உங்களுக்கு தான் சோறு இறங்க மாட்டேங்குது. அப்ப கறி ஏதாவது செய்றீங்களா? இல்ல, வெஜ்ஜில் பிடிச்சது. வெஜ்ஜில் என்ன எனக்கு பிடிச்சது? சொல்லுங்க. மஷ்ரூம் பன்னீர். பன்னீர்ல என்ன செய்றீங்க? இதுலயே 50 கிராம் புரோட்டீன் ஒன்று வந்துருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க தேடி பிடிச்சி வாங்குவீங்க. என் வீட்லயே அதை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க யாருக்காவது தெரிஞ்சா அந்த கமெண்ட் பண்ணுங்க, நான் வேணா ரெகுலரா வாங்கிக்கிறேன். அதை பத்தியே தெரியாது. பன்னீர்னா பன்னீர் அவ்வளோதான். போனோமா ஃப்ரிட்ஜை தரணுமா, எடுத்தோமா, வாங்கி பில்லை போட்டோமா, வந்தோமா. சரி, பன்னீர்ல என்ன செய்றீங்க? பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி. பன்னீர் எப்படி மாப்பிள்ள பொரிச்சு போடணுமா இல்லை அப்படியே போடலாம்? அப்படிதான் போடுவோம். டேஸ்டா எப்படி இருக்கோ அப்படி செய்யுங்க. Bless you. இது எங்க அம்மா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. எங்க அம்மா வித்தியாசமா செய்யறாங்க, நான் இப்படி செய்ய மாட்டேன். நீ எப்படி செய்வ? நான் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டேன்னா அதை அப்படியே பட்டர்ல போட்டு பொரிக்க வைப்பேன். எங்க அம்மா பட்டர்ல திருப்பியும் மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம். மசாலாலாம் கிடையாது, இதை அரைச்சது ஏதோ பட்டை லவங்கம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு போடுறேன். ஏன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் திருப்பி போட மாட்டேன், நான் போடுவேன். இது வந்து வதக்கி அரைச்சது, அதை அப்படியே வதக்கிட்டு போடுறேன். இப்போ அது இருக்கிற மாதிரி தெரியாது, அரைச்சி போட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்க எங்கேயாவது இந்த கறி தெரிஞ்சா உங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா தெரிஞ்சா? தெரியும். தெரிஞ்சா? சரி, தெரிஞ்சா? ஓயாமலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓயாம சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் இன்னைக்கு என்ன அதிசயமா பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி செய்யற? மாப்பிள்ளை பார்த்துதானா இல்ல உன் பையன் வீட்டுல இல்லைன்றதுனாலயா? அவனுக்கு இது பிடிக்குமே. மத்தியானத்துல சாப்பிட மாட்டாங்க, காலையில நைட்டு தான் இந்த மாதிரி டிஃபன் வைக்கலாம். மத்தியானம் எவரிபடி சாப்பாடு இருந்தே ஆகும். ரைஸ் மீல்ஸ் எல்லாமே இறந்ததே இருக்கும். சாம்பார் ரசம் இந்த படத்துலயும் சொல்லுவார்ல, சிங்கம்புலி சோறு சோறு குழம்பு குழம்பு தயிர் தயிர் போட்டு போட்டு பாயசத்தை ஊத்து அப்படின்னு. அது மாதிரி சாப்பிட்டு பழகிடுச்சா? இந்த மாதிரி நம்ம டிஃபன் ஐட்டம் ஏதாவது செஞ்சா இது வந்து காலையில நைட்டு தான். நீங்க மட்டும்தான் சாப்பிடணும். நான் எந்த வேலை பசிக்குதா வயிறு 3 வேலை சாப்பிடணுமா, எது இருக்குதோ அதை சாப்பிட்டோம். இதுதான் அதுதான்ற கணக்கே கிடையாது. அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்தா நான் எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யறது லஞ்சுக்கு. லஞ்சுக்கு எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். ஹோட்டல் போனால் கூட ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன். இந்த மீல்ஸ் பக்கமே போக மாட்டேன். நானே கூட்டு பொரியல் ரசம் வறுவல்னு செய்வேன். அது வேற அங்கே போய் சாப்பிடுவேன். அதனால அம்மா வந்து உன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீ நல்லா சமைச்சு தரணும். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, நிறைய பிரியாணி வச்சு அந்த கைதி படத்துல சாப்பிடல, நிறைய சாப்பிடணும் போல பிரியாணி ஒரு வாரம். சண்டே வாங்கிடலாமா? பிரியாணி வச்சு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போடணும்னு ஒரு ஆசை. நான்வெஜ்ல இப்போ வந்திருக்க ஆசை. ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேல அதை சாப்பிட்டேன். ஏன் ஆச்சு ஒரு வாரம் மேல? கொள்ளுப்பாட்டி தேவசம், பாட்டி தேவசம். போன வாரம் சண்டே வந்து நவமி நவமி ராமர் பிறந்த நாள். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன் சனிக்கிழமை வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி வந்துச்சா. செவ்வாய்க்கிழமை சாப்பிட முடியாது, புதன்கிழமை அத்தைக்கு இறந்த நாள், வேலைக்கிழமை சாப்பிட்றது கிடையாது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம், சனிக்கிழமையும் சாப்பிட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாப்பிடலாம். அப்புறமா வந்து கிருத்திகை அமாவாசைலாம் அடுத்த சண்டே சாப்பிட முடியாது. அமாவாசை இந்த சண்டே சாப்பிடலாம். இப்போ இந்த சண்டே பிரியாணி செஞ்சுருவோமா? செய்யணுமா வாங்கணுமா? எது ஒன்றா பண்ணலாம், எப்படியா இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த சண்டே சமையல் பிரியாணி வேணுமான்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பிட்டுட்டா நிம்மதியாகிடும். இன்னைக்கே கொஞ்சம் 2-3 சப்பாத்தி சாப்பிடு.
நார்த் இந்தியாவில் பிறக்க வேண்டியவங்க தப்பி தவறி சவுத் இந்தியாவில் ஆமாடி பட்டு. ஃபுல்கா வித் பன்னீர் பட்டர் மசாலா. எஸ். நீங்களும் ஃபுல்காவா? சப்பாத்தி. நீ ஆயில் இல்லாம சாப்பிட்டு ஆயிலோட இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவர் தான் சப்பாத்தி பட்டர் மசாலா போட்டு அமுக்கி சாப்பிட போறாரு. ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, இதுல ஆயில் இருக்கு, அதுல ஊர்பட்ட பட்டர். ஒரு 25 மில்லி பட்டர் தான் போட்டுக்கமா. எங்க அம்மாவை நம்பாத, அதையும் சுத்திரி ஆக்கிடு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. அதில் போட்டு இங்கே எதுக்கு வைக்கிறீங்க? டக்குன்னு டக்குன்னு வச்சேன். கேஸ் ஆஃப் பண்ணி வச்சேன். என்ஜாய் யுவர் ஃபுட். தேங்க்யூ. ஃபுட் மாமியார் ஸ்பெஷல் பன்னீர் பட்டர் மசாலா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லணும். செமையா இருக்கு. சௌபி ஆன்மீகத்தில் இறங்கிட்டீங்களா? ஆன்மீகத்துல இருங்கள, நம்ம ஆனிவர்சரிக்கு நீ எனக்கு ஒரு தாலி செயின் வாங்கி கொடுத்தல, அத வந்து இன்னும் மாத்தாம இருக்கேன். கொஞ்சம் மாசம் ஆச்சுன்னா 1 வருஷம் ஆயிடும் போலயே. டைமே சரியா அமையல, அதனால அந்த செயினை வந்து இப்ப மாத்த போறேன். நான் ஏன் இந்த செயினை மாத்துறேன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதோட ஸ்டோரியை நாங்க அந்த ஆனிவர்சரி விலாக்லயே சொல்லியிருக்கேன். கௌதம் டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த குடுன்னு மாத்திட்டு வந்துடுவா. ஓகே, மாத்திட்டு காட்டுறீங்களா? இதுதான் பிஃபோர். இப்போ ஆஃப்டர் மாத்திட்டு காட்டு. ஸோ அவ்வளோதான், என்னோட புது தாலி செயின் மாத்தியாச்சு. ஒன்ன டிஃபரன்ஸ் இல்லைங்க, அந்த 3 முத்து இருக்கும், இதுல இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசமா. அதுக்கப்புறம் நான் இது கூட அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய அந்த உருவெல்லாம் போட்டுருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துட்டேன். எதனால இந்த மாற்றம்? எதனால மாற்றம்னா சில பல விஷயங்கள் இருக்கு, அதனாலதான். அதை நான் சோசியல் பிளாட்ஃபார்ம்ல சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இப்ப கழுத்து என் உருவம் என்னன்னு தெரியுமா, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா மக்களே இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இது சரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம மனசுக்கு எது சரியோ அதை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வேண்டான்னு கழுத்துல இருந்து எடுத்துட்டேன். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பனானா சீப்பு, வாழைப்பழ சீப்பு, லக்ஷ்மி, அப்புறம் எதுக்கு போடுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆன பொண்ணு இதெல்லாம் ஊருன்னு சொல்லி அப்படியே கழுத்து நிறைய கோப்பாங்க. இதுல நிறைய இருக்கு. அதுல எங்க அம்மா எனக்கு கொடுத்தது இதெல்லாம். அப்புறம் இது என்னன்னு தெரியல. இதெல்லாம் இது கூட இது வந்து சைட்ஸ்ல அந்த குண்டு குண்டா போடுவாங்க, அந்த கயிறு தெரியாம இருக்கிறதுக்கு. அண்ட் இதுக்கும் கேப் கிரியேட் பண்றதுக்கு. இதுலயே நிறைய டிசைன்ஸ், ஞான குழானுவாங்க, இது மாதிரி குண்டா போடுவாங்க. அப்புறம் இந்த லக்ஷ்மி போட்டு, லக்ஷ்மி காசு போடுவாங்க. இது என்கிட்ட வந்து 1 2 3 4 5 தான் இருக்கு. இதெல்லாம் வந்து யூஸ்வலானது. எங்க அம்மா இதுல எவ்வளவு வச்சிருக்காங்க தெரியுமா? எங்க அம்மாவை பீட் பண்றதுதான் என் அடுத்த லட்சியம். எடுத்துட்டு வாங்க.